நீங்க ஒரு முருகர் பக்தரா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் சிவனை தான் அதிகமா கும்பிட்டு இருந்தேன். இப்போ இந்த 3 இயர்ஸ் தான் முருகர் மேல அளவு கடந்த பாசம், நம்பிக்கை எல்லாமே. என் தம்பி வீட்டுல பூஜை பண்றதை பார்த்து நானும் கும்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, தைப்பூசம் முருகருக்கு உகந்த நாளா வரப்ப விரதம் இருக்க ஆரம்பிச்சேன். வீட்டுல எல்லாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப திட்டினாங்க, இது மாதிரிலாம் இந்த வயசுல விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் போயிட்டு டேரக்டா முருகர்கிட்டே அழுந்துட்டேன். இது மாதிரி எல்லாம் வீட்டுல சொல்றாங்க, ஆனா என்னன்னு தெரியல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு. அடுத்த செவ்வாய்க்கிழமை, இது இந்த வாரம் நடக்குதுன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டுல என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு தெரியல. எல்லாருமே சஷ்டி, செவ்வாய்க்கிழமை இது மாதிரி டேஸ்ல என் கூட சேர்ந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்கள்லாம் வீடு பார்க்கவே கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். ஸோ இதை அடுத்து எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ எப்படி திடீர்னு முருகருக்கு மாறிட்ட அப்படின்ட்டு. எனக்கே தெரியல எப்படி இது மாதிரி ஆகிருக்குன்னு. எங்க மம்மி கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், எனக்கு இப்ப நான் முருகரை கும்பிடுறது அவ்வளவு பிடிச்சிருக்கு மம்மி அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறந்ததா அப்படின்னாங்க. நான் நம்பல. அதுக்கப்புறம் அந்த ஜாதகம் இருக்குல்ல, அதுல பார்த்தா தெரியும்ட்டு நான் என்னோட ஜாதகத்தை நான் எடுத்து பார்த்தேன். உண்மையாலுமே என்னால இப்ப வரைக்குமே நம்ப முடியல. அதுல செவ்வாய்க்கிழமைன்னு போட்டிருந்தது. ஓகே, கீழே தெய்வங்கள்னு போட்டிருக்கோம். அதுல இஷ்ட தெய்வங்கள் போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முருகர் அப்படின்னு போட்டிருந்தது. நான் நம்பவே இல்லை. நல்லா பார்த்து முருகர் அப்படின்னு நான் பார்த்துட்டு எனக்கு கண்ணு தண்ணி அப்படியே கொட்டி ஊத்துது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் உடனே போய் சாமிகிட்ட உட்காந்து அழுந்தேன். ஸோ அப்ப தெரிஞ்சது நம்ம கடவுளை சூஸ் பண்ணக்கூடாது, சாமி தான் நம்மளை சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. இது வரைக்குமே நிறைய கஷ்டம் வந்திருக்கு. கஷ்டம் இருந்தாலும் அந்த வலியை தாங்கிக்கக்கூடிய சக்தி முருகர் கூடயே இருந்து எனக்கு அதை சால்வ் பண்ணிருக்காங்கன்றதை நான் இன்ன வரைக்குமே உணர்ந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க. இது மாதிரி வீடியோ பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு முருகர் பக்தரா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் சிவனை தான் அதிகமா கும்பிட்டு இருந்தேன். இப்போ இந்த 3 இயர்ஸ் தான் முருகர் மேல அளவு கடந்த பாசம், நம்பிக்கை எல்லாமே. என் தம்பி வீட்டுல பூஜை பண்றதை பார்த்து நானும் கும்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, தைப்பூசம் முருகருக்கு உகந்த நாளா வரப்ப விரதம் இருக்க ஆரம்பிச்சேன். வீட்டுல எல்லாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப திட்டினாங்க, இது மாதிரிலாம் இந்த வயசுல விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் போயிட்டு டேரக்டா முருகர்கிட்டே அழுந்துட்டேன். இது மாதிரி எல்லாம் வீட்டுல சொல்றாங்க, ஆனா என்னன்னு தெரியல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு. அடுத்த செவ்வாய்க்கிழமை, இது இந்த வாரம் நடக்குதுன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டுல என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு தெரியல. எல்லாருமே சஷ்டி, செவ்வாய்க்கிழமை இது மாதிரி டேஸ்ல என் கூட சேர்ந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்கள்லாம் வீடு பார்க்கவே கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். ஸோ இதை அடுத்து எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ எப்படி திடீர்னு முருகருக்கு மாறிட்ட அப்படின்ட்டு. எனக்கே தெரியல எப்படி இது மாதிரி ஆகிருக்குன்னு. எங்க மம்மி கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், எனக்கு இப்ப நான் முருகரை கும்பிடுறது அவ்வளவு பிடிச்சிருக்கு மம்மி அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறந்ததா அப்படின்னாங்க. நான் நம்பல. அதுக்கப்புறம் அந்த ஜாதகம் இருக்குல்ல, அதுல பார்த்தா தெரியும்ட்டு நான் என்னோட ஜாதகத்தை நான் எடுத்து பார்த்தேன். உண்மையாலுமே என்னால இப்ப வரைக்குமே நம்ப முடியல. அதுல செவ்வாய்க்கிழமைன்னு போட்டிருந்தது. ஓகே, கீழே தெய்வங்கள்னு போட்டிருக்கோம். அதுல இஷ்ட தெய்வங்களை போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முருகர் அப்படின்னு போட்டிருந்தது. நான் நம்பவே இல்லை. நல்லா பார்த்து முருகர் அப்படின்னு நான் பார்த்துட்டு எனக்கு கண்ணு தண்ணி அப்படியே கொட்டி ஊத்துது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் உடனே போய் சாமிகிட்ட உட்காந்து அழுந்தேன். ஸோ அப்ப தெரிஞ்சது நம்ம கடவுளை சூஸ் பண்ணக்கூடாது, சாமி தான் நம்மளை சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. இது வரைக்குமே நிறைய கஷ்டம் வந்திருக்கு. கஷ்டம் இருந்தாலும் அந்த வலியை தாங்கிக்கக்கூடிய சக்தி முருகர் கூடயே இருந்து எனக்கு அது